நம்ம சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் இயக்குனர், நடிகர் மற்றும் தமிழ் பற்றாளர் என்கிற பக்கத்தை நம்ம கொஞ்சம் ஆய்ந்து பார்க்க போகிறோம். தமிழை பற்றிய சிறப்பு ஏதாவது சொல்லுங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? தமிழ் அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு தான் சார். எப்படின்னா தா அப்படின்ற உச்சரிப்பு அப்போ உதடுகள் ஒட்டாது. அதே மீ அப்படிங்கிறப்போ உதடுகள் ஒட்டும். இந்த ரெண்டுத்துக்கும் அப்புறம் வர்ற அந்த ழா இழ் தமிழ் வேர்ல்டுல எங்கேயுமே இல்லாத ஒரு டிபிக்கல் பெக்கூலியர் கிராமர் ப்ரொனன்சியேஷன் கொண்டது தான் அந்த ழா. அது மலையாளத்துல வழக்கு சொல்லா இருக்கு, ஆனா எழுத்தா கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் அது இருக்கு. அது சின்ன வயசுலேருந்தே நம்ம அதுக்கு சரியான பயிற்சி எடுக்கலன்னா ழா வர்றது ரொம்ப கஷ்டம். நிறைய தமிழ் இருக்கு, நிறைய பேசுற தமிழ் ஒன்று இருக்கு, இது வழக்கு தமிழ், இலக்கிய தமிழ் இருக்கு, நாடக தமிழ் இருக்கு, அது பைந்தமிழ், செந்தமிழ், வண்டமிழ், கன்னித்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல 16 வகையான தமிழ் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா அப்பா ஆ உயிர் எழுத்து, இப்போ மெய் எழுத்து. மெய் அப்படிங்கிறது உடல். இந்த உயிரும் உடலும் இணைந்த பிறகு பிறக்கிற அந்த பா, அதுதான் அப்பா. அம்மாவுக்கும் அது பொருந்தும். இது மாதிரி உறவுமுறை கலாச்சாரங்களை சொல்ற பண்பு வேற எந்த மொழியிலுமே கிடையாது. நீங்க ஆங்கிலத்தையே எடுத்துக்கிட்டா கூட அத்தை பையனையும் கசின் தான் சொல்லுவாங்க, சின்னம்மா பையனையும் கசின் தான் சொல்லுவாங்க. ஆனா தமிழ்ல மட்டும்தான் அது சிற்றனை மகள், பெரியனை மகள் அப்படின்ற உறவு முறைகளை வகுத்து அதுக்குள்ள பயணிக்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு கலாச்சார பதிவு கொண்டது தான் தமிழ். அதை உச்சரிக்கிறதுக்கு நம்ம நாவு கொடுத்து வச்சிருக்கணும். தமிழில் உங்களை கவர்ந்த எழுத்தாளர் அல்லது பேச்சாளர்? கலைஞர். அவர் எழுதின அந்த திருக்குறளுக்கான விளக்கம் ரொம்ப எளிமையா இருக்கும். குறளோவியம். ஆமா, ரொம்ப எளிமையா இருக்கும். அடுத்து திரைப்படங்கள்ல அவருடைய வசனம், இன்னும் சொல்ல போனா இப்ப அந்த பராசக்தியினுடைய பாதிப்பு சார் என்ன 1984 அந்த படம். சிட்டிசன் 2001 கடைசி வழக்கு மன்றம் நடக்கிற அந்த காட்சி அது நாங்க பராசக்தியினுடைய பாதிப்பு தான். ஒரு 3 தலைமுறைகளை கடந்து நம்மள வீச்சமா தொட்ட ஒரு எழுத்து அவருடைய எழுத்து. நாவல்ல நிறைய பேர், சுஜாதா அவர்களை பிடிக்கும், பாலகுமாரன் பிடிக்கும், நிறைய பேர் இருக்காங்க நாவலாசிரியர்கள். இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சிக்கு பல சிறப்பு விருந்தினர் வருவது உண்டு. ஆனா இவ்வளவு தமிழோடு நெருங்கிய தொடர்பு உள்ள உங்களை நாங்க நிகழ்ச்சியில் சந்திக்கிறது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி.